ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ ரெசிபீஸ் தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த காம்போவில் முருங்கைக்கீரை கடையலும் கோவக்காய் வறுவலும் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு குக்கர் பேனில் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு 2 கப்பில் நம்ம துவரம் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். பருப்பு கூட 5-6 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து குக்கர் பேனை மூடி விட்டுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். குக்கரில் இந்த பருப்பு 3-4 விசில் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் நம்ம முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் குக்கர் பேனை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வெந்த பருப்பை நல்லா ஒரு கரண்டியாலேயே மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்குங்க. அடுத்து வானலியில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அரை கை நிறைய சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 4-5 வரமிளகாவை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து 7-8 பூண்டு பல்லையும் நல்லா தட்டி சேர்த்து விட்டு இந்த வரமிளகா, பூண்டு இது எல்லாம் ஒரு சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து தக்காளி வெந்து வர வரைக்கும் மறுபடியும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற முருங்கைக்கீரையை 3 கை நிறைய சேர்த்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1-2 நிமிஷத்துக்கு முருங்கைக்கீரையை நல்லா அதில் பரட்டி விட்டுட்டு அடுத்து நம்ம மசிச்சு எடுத்துருக்கிற பருப்பை சேர்த்து விட்டுக்கலாம். குக்கர் பேனில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அலசி அதையும் சேர்த்து விட்டுக்குங்க. கீரை நல்லா இந்த பருப்பு கூட வெந்து வர வரைக்கும் நம்ம இப்போ இதை குக் பண்ணி விட்டுக்கலாம். மூடி விடாமல் ஓப்பன்லேயே குக் பண்ணி விட்டுக்குங்க. இடையிடையே ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க. கீரை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து கீரை கடையிற சட்டியில் அதை மாற்றி விட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்குங்க. அதாவது இந்த கீரை ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது, லைட்டாக மசிஞ்ச மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கடைஞ்சி விட்டு எடுத்துக்குங்க. கடைஞ்சி எடுத்ததை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விட்டுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை கடையல் இன்னைக்கு நான் கொஞ்சம் திக்காக தாங்க வச்சிருக்கேன். அதாவது இதை நம்ம சாதத்து கூட பிசைஞ்சியும் சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிடலாம், அந்த மாதிரி வச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பருப்பு சேர்க்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை விட்டு சேர்த்து முருங்கைக்கீரையை வேக விட்டு எடுத்துக்குங்க. அடுத்து கீரையை தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டிலையோ அல்லது பேன்லேயோ கொஞ்சமாக எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். 4-5 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்து விட்டு வதக்கி விட்டுட்டு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து தாளித்து விட்டு தாளிப்பை கீரையில் சேர்த்து விட்டுக்கலாம். கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கோவக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கோவக்காய் வறுவலுக்கு 1/4 கிலோ போல் கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதனுடைய டாப்பும் பாட்டமும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வறுவலுக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்த போகிறேங்க. அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 6 பல் போல் பூண்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற கோவக்காவை சேர்த்து விட்டு எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த காய் நல்லா வேகிற வரைக்கும், அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்கலாம். இடையில கிண்டி மட்டும் விட்டுக்குங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காய் வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்குங்க. காய் நல்லா வெந்து தண்ணியும் நல்லா இழுத்து வந்துருச்சு பாருங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே ஓப்பன்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி விட்டுக்குங்க. 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே கோவக்காவை வறுத்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் தேங்காய் துருவலையோ அல்லது வேர்க்கடலையோ நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம். லஞ்ச் காம்போ ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட சாதத்துக்கு கூட இந்த கீரை கடையலும் கோவக்காய் வறுவலையும் பரிமாறி விட்டுக்குங்க. ஒரு தடவை நீங்களும் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கீரை கடையல் கூட எந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.